ஏய் இந்த மூட்டையெல்லாம் சரிஞ்சிடாம இருக்குங்கடா. எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஒத்தாசை கூட ஆள் இல்லை. சரி, என்ன வேணா சொல்றீங்க? பாப்பாவுக்கு இப்போ எத்தனை மாசம்னு சொன்னீங்கண்ணே? 4வது மாசம்பா. ஒரு 8 போலான்னு பார்த்தா எங்க முடியுது? வேலை வேற சரியா கிடக்கு. ஏய் அதுக்கு ஓரமா போடுங்கடா, வழிய விட்டு போடுங்க. அண்ணே நீங்கள் வேலை இருந்தால் பாருங்கண்ணே, நான் சும்மா தான் வந்தேன், போயிட்டு அப்புறமா கூட வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அப்பாவோட கார் இருக்குல்ல, அது செட்டில் கிடக்கு. அந்த செட்டை வேற மூட போறாங்க. வண்டியை எங்க கூட தான் நம்மளா ஓட்டிட்டு இருக்கலாம்ல. சரி, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளக்கானா எங்க போனான்னு தெரியலையே. செத்தருங்க, இந்த வந்துடுறேன். சரிண்ணே. இந்த பத்மினிக்காரை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பண்ணையாரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த காரோட லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றது தான் இந்த கதை. அட உங்களைத்தான் வாங்க, ரவுண்டு போயிட்டு வந்துருவோம். இன்னும் 10 நாள் அறுவடை பண்ணணும். நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? என்னங்க அறுவடை எப்போ பண்ண போகிறீங்க? பண்ணணுண்ணே. என்ன வண்டி இப்படியே நிற்க வச்சிருந்தா தூசு விழுந்துக்கிட்டே இருக்குல்ல, தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அதை. இல்லைப்பா, ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேனா அசதியாக இருக்குது, உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்கு. அண்ணே வீட்டு வாசலில் வண்டி நிற்கிறதுண்ணே, வீடே தோரணையாக இருக்கு. தங்கச்சிட்டு சொல்லுங்கள் மீன் குழம்பு அம்சமாக இருந்துச்சுன்னு. என்ன நம்ம டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி போய் நேரில் நிப்பாட்ட சொல்லுங்கண்ணே, பொழுதானி வெயிலே நிற்கிது. அதை பார், இன்னொரு வாட்டி வண்டியை பற்றி பேசுனேன், பேசுறதுக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா? எப்போ பார் வண்டியை பற்றி பேசிக்கிட்டு வாழ வாழன்னு. விடுங்கண்ணே, சரிண்ணே விடுங்கண்ணே, அம்சமாக நிற்குது அதுக்கு தான். அடுத்த வாட்டி வரப்போ தங்கச்சியும் கூட்டி வாப்பா. அண்ணே வண்டியில் இப்படி தண்ணி ஊற்றி கழுவுறாரு, துருப்பிடிக்காதாண்ணே? இரும்பு வண்டி தானே அது, அவர் பாட்ட தண்ணி ஊற்றி கழுவிட்டே இருக்காரு. என்னென்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க? திடீர்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். பொண்ணு 9 மாசமா இருக்கா, பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆமாண்ணே. அதுவும் ஃபோன் மட்டும் ஓட்டம்லாம் திட்டிகிட்டே இருக்கு. அதான் ஒரு இடத்து போய் பார்த்து வந்துடலாம்னு கிளம்பிட்டேன். சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமாண்ணே? எப்பண்ணே வந்தீங்க? இப்போ தான் வந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷத்தில் ஓடியாந்துறேண்ணே. அண்ணன் மகளை பார்க்க ஊருக்கு கிளம்பிட்டாரு, வேகமா வாங்க. வந்துட்டேன். இங்கே இருக்கட்டும்மா. என்னன்னு இது? நம்ம வக்கீல் பையன் ஒருத்தன் வர சொல்லியிருக்கேன், அவன் வந்து கேட்டால் அதை கொடுத்துரு. எல்லாத்தையும் பாப்பா வேலை எழுதி வைக்கலாம்னு இருக்கேன். சரிங்கண்ணே. அப்போ நான் கிளம்புறேன். வாங்கண்ணே. என்னண்ணே அவசரம், சாப்பிட்டு போகலாம். இல்லைப்பா, இப்போ நேரமாகி போச்சு, பத்திரத்தை கொடுத்து போகலான்னு வந்தேன். சரி போனோம் வந்துங்கண்ணே, நீங்கள் வாட்டில் அங்கேயே இருந்துடாங்க. சரி சரி, பொங்க அடிச்சு வந்துடுவேன். இந்த சாவி எங்கே வச்சேன்? டேய் சாவி கொண்டா. வர வரைக்கும் வண்டி இங்கே இருக்கட்டும், அங்கே தான் சும்மா தானே இருக்கும், இங்கே தான் நீங்கள் ஓட்டுவீங்கல்ல. என்னப்பா? சரிங்கண்ணே. அண்ணே பொண்ணுகிட்டு தானே போறீங்க, நல்லா இருந்து பாப்பா பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பாட பொசுக்கிட்டு வந்துட போறீங்க.